ஹாய் கைஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ரெடிமேடாக ஃப்ளவர் பீட்ஸ் நமக்கு விற்கிறாங்க. அந்த ஃப்ளவர் பீட்ஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் தான். நம்மளே சிம்பிளான டிசைன்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் க்ரீன் கலர் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். எப்போ போல் ஊசியில் நூல் கோட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஊசி குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் இருக்கிற பீடு நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ளவர் டைப்புக்கு. நீங்கள் இதுக்கு மேலே இந்த பீடு தான்ட்டு இல்லை, நீங்கள் சுகர் பீடு இல்லை 5mm பீடு 8mm பீடு கலர் பீட்ஸ் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அது உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். அந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் ஃப்ளவருக்குமே அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற ஃப்ளவருக்குள்ளே ஊசியை குத்தி கீழே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸில் நம்மளோட ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் எப்படி பண்ணணும் தெரியாமல் இருக்கவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெத்தேட் எல்லாமே ஒன்று தான். நீங்களும் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ் வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சு டிசைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா அடுத்து இதே மாதிரி தான் இன்னொரு திலகம் ஷேப் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளவர் பீட் வச்சுட்டு லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீடு. ஓகேங்களா? அந்த சுகர் பீடை விட்டுட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃப்ளவருக்குள்ளே ஊசியை விட்டு கீழே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் 2 டைம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட் நெக்கெலாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ஒன் சைடு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனில் நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கீழே இந்த மாதிரி தான் ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸில் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் பீட்ஸ் வச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு திலகம் ஷேப் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அந்த ஃப்ளவர் கீழே வச்சு அதே மாதிரி தான் எப்போ போல மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிளாத்துலேருந்து ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் பீட்ஸை லோட் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி தான் நான் பண்ணுறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாம் நான் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஐடியா வேணும் இந்த மாதிரி ஏதாவது தெரியல அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதாவது வீடியோ ஏதாவது டிசைன் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நம்மளே புதுசு புதுசாக டிசைன் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறது நம்மளோட ஐடியாஸ். ஓகேங்களா? நீங்கள் இதேமாதிரி ப்ரோச்சஸ் ஒர்க் கற்றுக்கிட்டு உங்களோட ப்ரோச்சர் நீங்களே டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி நான் 4 ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா பேக் சைடு திருப்பி எப்போ போகிற மாதிரி தான் நாட் போகிறோம். நாட் போகிறது என்ன சொல்லிப்பேன்னா ஃபஸ்ட்டு 2 3 தையல் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசியை குத்தி அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஊசியை ரிட்டன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி ஊசியை குத்திக்கிறோம். குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஊசியை விட்டு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு பிரிஞ்சு வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃபைனலாக இதான் இதோட அவுட்புட்டு. ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் வேணும், நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டுது. கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.